வணக்கம் மக்களே, நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பதில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, KNM 7715 சொல்லக்கூடிய ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகத்தை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தமிழக நெல் சாகுபடி பருவங்கள்ல இந்த நெல் ரகத்தை எப்பெல்லாம் நடவு செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பா, பின் சம்பா, தாளடிக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க நடவு செய்யலாம். இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா லாங் டியூரேஷன் கிடையாது, மிடில் டியூரேஷன், அதாவது இடைக்கால நெல் ரகங்க. சோ இந்த நெல் ரகம் ஷார்ட் டியூரேஷனும் கிடையாது, லாங் டியூரேஷனும் கிடையாது, அதுக்கு இடைப்பட்ட காலம், அதாவது 140 இருந்து 145 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடிய இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மகசூல் தரக்கூடிய நெல் ரகமா இந்த நெல் ரகத்தை பார்க்கப்படுதுங்க. குறைந்த செலவுல அதிகமான சாகுபடி வேணும்னாலும் அதிகப்படியான காற்று மற்றும் மழைக்கு சாயாத ஒரு நெல் ரகமா வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த KNM நீங்க தேர்வு செஞ்சு நடவு செய்யலாம். இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நடவு செஞ்ச 135 நாள்ல இருந்து ஒரு 140 நாட்கள்ல பாத்தீங்கன்னா அறுவடைக்கு தயாராகக்கூடியதுங்க. இந்த நெல் ரகத்தை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நெல் ரகம் தாங்க இது. ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சமா 40 மூட்டையும் அதிகபட்சமா உங்களுக்கு 45 மூட்டை வரைக்குமே அறுவடை செய்யலாங்க. நடுத்தர சன்ன நெல் ரகம் சமையலுக்கு உகந்த அரிசியா தாங்க இருக்கும். விதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 20 கிலோ விதை நெல் இருந்தாவே போதுமானது, நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம். இந்த நெல் ரகத்தோட உயரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சராசரியா 3 அடியில இருந்து அதிகபட்சமா உங்களுக்கு 3 அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்துக்கு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் உடையது. நடவு செய்யப்பட பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா, பின் சம்பா, தாளடிக்கு இந்த நெல் ரகத்தை நீங்க தாராளமா சாகுபடி செய்யலாம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா இந்த BPT, CR 1009 இந்த மாதிரி நெல் ரகத்தை நடவு செய்வீங்க. கண்டிப்பா அதற்கு மாற்றா இந்த KNM 7715 சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்தை சாகுபடி செய்யலாம். ஒரு ஹெக்டருக்கு எவ்வளவு மகசூல் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 கிலோ வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க இந்த நெல் ரகத்தை நடவு செய்ய மூலமா. இந்த நெல் ரகத்தை தெலுங்கானா மாநிலத்தில் குணராம் வேளாண்மை பல்கலைக்கழகம் தாங்க வெளியிட்டு இருக்காங்க. ஒரு நெல்கதிரோட நீளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 18 இருந்து 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்குங்க. இதனோட கதிர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே நீளமா இருக்கும். கை நடவு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 25 நாள்ல இருந்து ஒரு 28 நாட்கள் நடவு செய்யலாம். இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு 22 நாள்ல இருந்து 25 நாட்களுக்குள்ளே நடவு செஞ்சோம்னா அதுதான் சிறப்பா இருக்கும். நேரடி நெல் விதை பூக்கும் இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. 75 கிலோ நெல்லின் விலை உங்களுக்கு எவ்வளவு ஆவரேஜா ரேட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலையா உங்களுக்கு 1800 ரூபாயும் அதிகபட்ச விலையா உங்களுக்கு 2800 ரூபாய் வரைக்குமே பார்க்கலாங்க. நல்ல சமையல் தரக்கூடிய தரமான அரிசியாக தாங்க இது இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கு ரொம்பவே அதிகம். இலையுறை அழுகல், இலையுறை கருகளுக்கும் புகையானுக்கும் இலைப்பேன் குருத்துப்பூச்சி இவை அனைத்துக்கும் ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நெல் ரகமா இந்த KNM 7715 இருக்குங்க. சோ இதற்கு முன்னாடி இந்த நெல் ரகத்தை நடவு செஞ்ச விவசாயி பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நெல் ரகத்தோட நன்மைகளை பத்தி நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான புது புது ரகங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதனோட ரகங்களை பேரோட நம்ம கமெண்ட்ல போடுங்க. அந்த நெல் ரகத்தை எடுத்து நம்ம டீட்டெயிலா வீடியோவா போடுறோம். இந்த KNM சொல்லக்கூடிய இந்த ரகம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவில் ரொம்பவே ஒரு பேர் போன ஒரு நெல் ரகம். அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா இந்த RNR 15048 அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தெலுங்கானா சோனான்னு சொல்லக்கூடிய பாரம்பரியமான BPT சம்பான்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகத்திற்கு இணையா பாத்தீங்கன்னா இந்த நெல் ரகம் இருக்குங்க. அதனால பாத்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சம்பா சாகுபடியில இந்த நெல் ரகங்களுக்கு பதில் மாற்றி இந்த நெல் ரகத்தை நடவு செய்யலாம். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் கூட. அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்தோட தூர்க்கட்டும் திறன் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகம். அளவான உரங்களை பயன்படுத்தினாலும் சரி இந்த நெல் ரகத்துக்கு நிறைய தூர்பிடிக்கும் திறன் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த சம்பா பருவங்கள்ல நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ரகங்களை காற்று மற்றும் மழைக்கு சாயாத நெல் ரகமாகவும் அதிகப்படியான நீர்பிடிப்பு பகுதியில நடவு செய்யக்கூடிய நெல் ரகங்களை தாங்க தேர்வு செய்வாங்க. அது எல்லாத்துக்குமே இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா சூட்டபிளா இருக்குங்க. இது மட்டும் இல்லாம மற்ற நெல் ரகங்களை விட அதிகப்படியான மகசூல் தரும், அதாவது 15% பாத்தீங்கன்னா மற்ற நெல் ரகங்களை விட இந்த நெல் ரகம் பாத்தீங்கன்னா கூடுதலான மகசூல் தரக்கூடியது. இந்த மாதிரியான விவசாய பதிவுக்கு நம்ம கிராம விவசாயி பிளாக் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க அருகாமல் இருக்க விவசாயிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, அதுவே போதுமானது. நன்றி, வணக்கம். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.